ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.1ல 4த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 1st கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் எக்சர்சைஸ் 4.1 அதுக்கப்புறம் இது வேற பண்ணோம் நம்ம. ஸோ இந்த திங்க் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வாட் மெஷர்ஸ் கேன் அதர் டூ ஆங்கிள்ஸ் ஹேவ், இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே பழைய வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கான்னா 4th கொஸ்டின்ல கிளாஸிஃபை த given triangles based on its sides as scalene, isosceles or equilateral triangle. ஸோ நம்ம பேசிக்கா ஒரு ட்ரையாங்கிள் பார்த்துட்டு அது ஸ்கேலினா ஐசோஸ்லெஸ்ஸா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளான்னு சொல்லணும், அவ்வளவுதான். என்ன டைப்னு சொல்லணும் பேசிக்கா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எதை வச்சு சொல்லலாம், நம்ம சைட் லென்த் வச்சு தான் சொல்ல போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கிளாஸிஃபை ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் சைட் லென்த்ஸ். கிளாஸிஃபை ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் சைட் லென்த்ஸ். கிளாஸிஃபை ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் சைட் லென்த். பேஸ்ட் ஆன் சைட் லென்ஸ். ஏன்னா சைட் லென்ஸ் தானே அவங்க கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுக்கவே இல்லை. ஸோ இதான் பண்ண போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் சைட் லென்ஸ். ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டா நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்கேலினா ஐசோஸ்லெஸ்ஸா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளான்னு தெரிஞ்சிடும். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், எல்லாமே 2 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்கான், எல்லாமே ஈக்குவல். ஸோ பேசிக்கா இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். சின்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், திஸ் இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ இதை வேணா நம்ம 1 2 3 மார்க் பண்ணிக்கிறேன். 1 2 3 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே 3 எழுதுனா ஈக்குவலேட்டர்னு அர்த்தம், 2 எழுதுனா ஐசோஸ்லெஸ்னு அர்த்தம், 1 எழுதுனா ஸ்கேலின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம மெட்ரிக்கா வச்சுக்கலாம். ஸோ இதை வேணா கீழே தெரியுறேன், அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஈக்குவலேட்டர். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன, 2.5 3 3.9 ஆல் 3 சைட்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் சைட் லென்ஸ். ஸோ எதுவுமே ஈக்குவல் இல்லை பேசிக்கா, இது எதுவுமே ஈக்குவல் கிடையாது. இது வேற சைட் லென்த், இது வேற சைட் லென்த். ஸோ சின்ஸ் நன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இது வந்து ஸ்கேலின். ஸோ 1 போட்டுக்கோங்க, ஸ்கேலின். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 5.1 3.2 3.2 இல்ல ஒரு சைடு ஈக்குவல், ரெண்டு சைடு ஈக்குவல். ஆக்சுவலா இதுவும் ஈக்குவல், இது வேற சைடு, இது தெரியாது. இது வந்து 5.1, இது ரெண்டும் 3.2 3.2. ஸோ திஸ் இஸ் அன் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம், 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்னா 2 sides of a triangle are equal. 2 sides of a triangle are equal. 2 sides are equal. அவ்வளோதான், அப்படியே எழுதிக்கிறேன். நான் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு எழுதல, 2 sides of a triangle are equal. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், 4th கொஸ்டின் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 2.2. இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே வேற வேற லென்த். ஸோ இது வேற லென்த், இது வேற லென்த். ஸோ சின்ஸ் நன் ஆஃப் த சைட்ஸ் ஹேவ் ஈக்குவல் லென்த்னா இது பேர் ஸ்கேலின்னு சொல்லுவாங்க, ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ 1 போட்டுக்கிறேன். ஸோ இது 1 2 3 1. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஈக்குவலேட்டர், செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஸ்கேலின், தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஐசோஸ்லெஸ், ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் அகைன் ஸ்கேலிங் தான். ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளாஸிஃபை தி given triangles based on its angles as acute angle, right angled or obtuse angle. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா, நம்ம we are going to classify triangles based on angles. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் triangles based on angles. Classify triangles based on angles. Based on angles. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதுவும் ஈஸியா போட்டுடலாம். ஸோ பேசிக்கா எல்லா ஒரே ஒரு மறுபடியும் டெஃபினேஷன் சொல்லிக்கிறேன். அக்யூட் ஆங்கிள் என்னன்னா, ட்ரையாங்கிள் ஹேஸ் ஒன் அக்யூட் ஆங்கிள்னா கூட அக்யூட் ஆங்கிள் நினைக்கிறேன். இல்ல ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட்னா அக்யூட்னு நினைக்கிறேன். ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட்னா, ஆல் 3 angles of a triangle are acute-னா then the entire triangle is called as acute angle triangle. ஸோ எல்லா ஆங்கிளுமே அக்யூட்டா இருக்கணும், லெஸ் தேன் 90 degrees இருக்கணும். ஆல் 3 angles are less than 90 degrees. less than 90 degrees. ஓகேவா, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் மோர் தென் 0 அண்ட் கிரேட்டர் தென் 0, அது சொல்லணும் கூட அவசியம் இல்லை சம்டைம்ஸ். கிரேட்டர் தேன் 0 degrees. 0 degrees. ஓகேவா, ஸோ அதான் அக்யூட் ஆங்கிள் டெஃபினேஷன். அக்யூட் ஆங்கிள்னா இட் should lie between 0 and 90 degrees. அப்பதான் அக்யூட் ஆங்கிள் சொல்லலாம். ஸோ எல்லா ஆங்கிளுமே லெஸ் தேன் 90 இருந்துச்சுன்னா நீங்க அக்யூட் ஆங்கிள் சொல்லிடலாம். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 90 லெஸ் தென் 180 இருந்தா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்னா ஒரு ஆங்கிள் 90 இருந்தா போதும். ஸோ ரைட் ஆங்கிள்னா ஒரு ஆங்கிள் 90 இருக்கணும். அப்டியூஸ் ஆங்கிள்னா ஒன் ஆங்கிள் ஷுட் லை பிட்வீன் 90 and 180. 90க்கும் 180க்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கணும், அப்பனா அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. அக்யூட் ஆங்கிள்னா எல்லா 3 ஆங்கிளுமே லெஸ் தென் 90 இருக்கணும். ஸோ ஒன்ஸ் டெஃபினேஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், மூணுமே லெஸ் தென் 90. 60 65 55. ஸோ ஆல் 3 angles are less than 90 degrees. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் acute angle triangle. ஸோ இதுக்கும் நான் நேம் வச்சுக்கிறேன், 1 2 3. 1னா acute angle triangle, 2னா right angled, 3னா obtuse angle. ஓகேவா, இந்த 3ன்றது மேலே எழுதிக்கிறேன்.
ஸோ த்ரீன்ற இது பக்கத்தில் எழுதிக்கிறேன் 3. ஓகேவா, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5th கொஸ்டினில் நம்ம ஃபர்ஸ்ட் குட்டி கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ மூணுமே லெஸ் தேன் 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 1 அக்யூட் ஆங்கிள். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, இது 90, இது 45, 45. ஸோ சின்ஸ் ஒன் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, இட்ஸ் கால்ட் அஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே 2 மார்க் பண்ணிக்கோங்க. 2னா ரைட் ஆங்கிள்டு. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன், ஒரு ஆங்கிள் 20, இன்னொரு ஆங்கிள் 35, பட் ஒரு ஆங்கிள் வந்து 125 டிகிரிஸ். 125 என்ன அர்த்தம்? அப்டியூஸ் ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ சின்ஸ் ஒன் ஆங்கிள் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிள் அப்டியூஸ்ன்றனால the entire triangle is called as obtuse angle triangle. ஸோ நீங்க 3 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், 50, 60, 70 எல்லா ஆங்கிளுமே அக்யூட். சின்ஸ் ஆல் 3 angles are acute, this is called as acute angle triangle. ஸோ 1 மார்க் பண்ணிக்கிறேன். acute angle எல்லா ஆங்கிளுமே less than 90னா acute angle triangle சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஆங்கிளுமே less than 90 இருக்கணும், அதான் acute angle triangle டெஃபினிஷன். ஸோ இப்போ நம்ம 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். 5th கொஸ்டினும் ஓவர். நம்ம 6th கொஸ்டின் போகலாம். தேர்ட் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 6th கொஸ்டின். ஓகே, 6th கொஸ்டின் என்ன கொடுக்குறேன்? கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ல இருக்க நாலேஜையும் இந்த கொஸ்டின்ல இருக்க நாலேஜையும் நம்ம கம்பைன் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ அது பண்ணிடலாம். கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இதுல பாருங்களேன், சைடு கொடுத்துருப்பான், இல்லை ஓகே வெறும் சைடு தான் கொடுத்துருக்கான். சம்டைம்ஸ் இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்கான், பட் மோஸ்ட்லி சைடு தான் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு இது ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் ஆங்கிள் கொடுத்துருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கும் மட்டும்தான் ஆங்கிள் கொடுத்துருக்கான். இதுக்கும் தான் 90 டிகிரிஸ் கொடுத்துருக்கான். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேயே சொல்லிடலாம். இன்ஃபேக்ட் இது வந்து ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள், ஏன்னா ரெண்டு சைடு ஈக்குவல், ஒரு 90 டிகிரி வேற இருக்கு. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐசோஸ்லெஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லெஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் இப்படியே எழுதிக்கலாம். இது ட்ரையாங்கிள் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்டே முடிச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 6th ஃபர்ஸ்ட் எத்தனை ஒரு 6 குட்டி கொஸ்டின் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் குட்டி கொஸ்டின் போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். ஸோ 2 sides ஆர் ஈக்குவல், ஒரு சைடு அன்ஈக்குவலா இருக்கு. ஸோ சின்ஸ் 2 sides ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னா இது பேர் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இஃப் 2 sides ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னா, ரெண்டு சைடு ஈக்குவல், ஒரே லென்த் இருந்துச்சுன்னா அது பேர் நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போனா, இது நான் கொஞ்சம் கீழே தெளிக்கிறேன், கரெக்டா இருக்கும். ஸோ வேணா என்ன பண்ணலாம், நம்ம இதை 1 மார்க் பண்ணிக்கிறேன். 1, இது 4, கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? 15, 8, 70 ஆல் 3 sides ஆர் ஹேவ். இது ஸ்கேலிங் ட்ரையாங்கிள், ஆனால் இது 90 டிகிரி இருக்கிறதுனால நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா 90 டிகிரி கொடுத்துட்டான். ஸோ ஸ்கேலிங் சொல்றதுக்கு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னே சொல்லலாம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் கூட சொல்லலாம். ஆனால் 90 டிகிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டான நேம்னு பார்த்தா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னே சொல்லிடலாம். ஸ்கேலிங்னு சொல்ல தேவையில்ல, இதே சொல்லலாம். 90 டிகிரிஸ் கொடுத்தா நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே சொல்லுங்க, ஸ்கேலிங் சொல்ல தேவையில்ல. ஈவன் தோ ஆல் 3 sides ஹேவ் டிஃபரெண்ட் லென்த். எல்லா சைடுக்கும் வேற ஒரு லென்த் தான் இருக்கு. ஆனா 90 டிகிரிஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே சொல்லலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். 6th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் பேசிக்கா. ஸோ இதையும் கீழே தெளிகிறேன். இப்போ தேர்ட் கொஸ்டின் போலாமா? 10, 6, 6. ஸோ இது வந்து ரெண்டு சைடு ஈக்குவல். மறுபடியும் பாத்தீங்கன்னா 6ம் 6ம் ஈக்குவல், 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஈக்குவல். 10 கொஞ்சம் பெரிய சைடு. ஸோ சின்ஸ் தேர்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவல் இந்த ட்ரையாங்கிள்னால நம்ம இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கூப்பிடலாம். ஸோ திஸ் ட்ரையாங்கிள் ஹேஸ் 2 sides ஈக்குவல், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா 2 sides ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். 6ம் 6ம் ஈக்குவல் பாத்தீங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாம். இது பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவல். இதுல 6.1, 6.1, 6.1. சின்ஸ் ஆல் 3 sides ஆர் ஈக்குவல், எல்லா சைடு ஈக்குவல்ன்றதுனால நம்ம இதை ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லலாம். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர். சார் ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ லாஸ்டா 6th கொஸ்டின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 6th கொஸ்டின் பாருங்களேன், 4.6, 4.1, 7.3 வெறும் சைட்ல இருந்து தான் கொடுத்துருக்கான். பட் இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம் என்ன டைப்னு. ஸோ இது வேற லென்த், இது வேற லென்த், இது வேற லென்த். ஸோ சின்ஸ் ஆல் 3 sides ஹேவ் டிஃபரெண்ட் லென்த், நன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இது நம்ம ஸ்கேலிங்னு சொல்லலாம். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். அவ்வளவுதான். ஸோ 6th கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் முடிச்சிட்டோம். இது வந்து ஐசோசெலஸ், இது வந்து ஸ்கேலிங் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்,
இது வந்து ஐசோஸ்லஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இது வந்து ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். அவ்வளவுதான். ஸோ 6th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. அதனால நம்ம 7th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். எல்லாமே எக்ஸைஸ் 4.1ல இருந்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.